வணக்கம் உறவுகளே. என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால், கனடாவின் அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பில் ஒன்றான லொட்டோ மேக்ஸ் சீட்டெழுப்பில் இன்னும் ஒரு நபருக்கு உச்சபட்ச அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது. 65 மில்லியன் கனேடிய டாலரை வென்றிருக்கின்றார் லொட்டோ மேக்ஸ் விளையாட்டின் மூலம். யார் எவர் என்று பார்த்தோம் என்றால், ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய நியூ மார்க்கெட் பிரதேசத்தைச் சேர்ந்த மார்க் ஹேன்லே அவர்கள் வென்றிருக்கின்றார். மார்க் ஹார்னி என்று நீங்கள் பார்க்கக்கூடாத கனடாவினுடைய பிரதமர், இது மார்க் ஹேன்லி அவர்கள் இதை வென்றிருக்கின்றார். அவர் 60 வயதுக்கு மேற்பட்டவர். மார்ச் 28ஆம் திகதிக்குரிய சீட்டெழுப்பிலே லொட்டோ மேக்ஸ் சீட்டெழுப்பிலே 65 மில்லியன் டாலரை வென்றிருப்பது நியூ மார்க்கெட் ஒன்டாரியோ மாகாணத்தில் ஒரு பேசு பொருளாக சமூக ஊடகங்களில் மாறியிருக்கின்றது. தற்பொழுதுதான் செய்தி வெளியாகி அவர் இன்று அதற்குரிய காசோலையை உத்தியோகபூர்வமாக பெற்றிருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்த்தோம் என்றால், இந்த மாதம்தான், அதாவது மே 16ஆம் திகதி தான் அந்த சீட்டெழுப்பிலே கனடாவினுடைய வரலாற்றிலேயே உச்சபட்ச அதிர்ஷ்ட லாபத் தொகையாக 80 மில்லியன் டாலரை பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே ஒருவர் வென்று அதற்குரிய காசோலையை கண்ணீர் மல்க பெற்றிருந்தார். அவர் ஒரு குடியேற்றவாசி. அதுக்குரிய பதிவை முன்னரே பார்த்திருக்கின்றோம். அது நிகழ்ந்து 2 கிழமை முடிவதற்கு இடையிலேயே நியூ மார்க்கெட்டை சேர்ந்த ஒருவருக்கு 65 மில்லியன் கனேடியன் டாலரை வென்றிருக்கின்றார். மகிழ்ச்சி கடலிலே திளைத்து கொண்டிருக்கின்றார். என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால், இவர் ஒவ்வொரு நாளுமே இதை விளையாடும் பழக்கமாக கொண்டிருக்கின்றார். லொட்டோ மேக்ஸ் விளையாட்டை எத்தனை வருடமாக அவர் விளையாடுகிறார் என்றால், தொடர்ச்சியாக 30 வருடங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த லொட்டோ மேக்ஸ் விளையாட்டை விளையாடுவதிலே ஒரு பழக்கமாக வைத்திருக்கின்றார். இவ்வளவு வருடமும் அவருக்கு குறிப்பிடப்பட்ட தொகை எதுவுமே விழவில்லை. அதாவது ஒரு குறிப்பிட்ட சின்ன சின்ன தொகைகள் விழுந்திருக்கின்றது. ஆனால் இவ்வளவு மிகப்பெரிய ஜாக்பாட் பரிசாக அவருக்கு அடிக்கவில்லை. ஆனால் அவர் இந்த விளையாட்டுக்கு பிறகு அவர் தன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை இந்த அதிர்ஷ்டலாப சீட்டெழுப்பிலே அவர் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய காலை உணவை உண்டதன் பின்னர் வளமை போல அவர் அதை செக் பண்ணி பார்த்திருக்கிறார். 65 மில்லியன் விழுந்திருக்கு. அவராலேயே நம்ப முடியல. ஏனெண்டா 30 வருஷம் விளையாடுறார். அவருக்கு தெரியும் எவ்வளவு விழுந்தது, தனக்கு விழுகிறே இல்லை, தான் அதிர்ஷ்டம் இல்லாத நபர் என்று தான் தன்னை நினைத்திருப்பார். அவர் முதல் நம்பவில்லை 65 மில்லியன் என்று. பிறகு உறுதிப்படுத்தி பார்த்தா பிறகுதான் அவருக்கு 65 மில்லியன் கனேடியன் டாலர் விழுந்ததிலே தன்னை மறந்து இந்த உலகத்திலே பறந்து கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி கடலிலே நீந்தி கொண்டிருக்கின்றார். அவர் இப்பொழுது அதற்குரிய காசோலையை பெற்றிருக்கின்றார். பெற்ற பொழுது அவர் இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார். தான் 30 வருடமாக விளையாடுவதாகவும் தனக்கு ஒருபோதும் விழவில்லை, இது ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்ற சம்பவமாக இருப்பதாகவும், இந்த பணத்தை கொண்டு என்னுடைய பிள்ளைகளுடைய நிதி நிலைமையை சரியாக்க முடியும் என நம்புவதாகவும் மகிழ்ச்சி ததும்ப சொல்லி இருக்கின்றார். ஆகவே மக்களே, இந்த மாதத்திலே அடிக்கப்பட்ட அடுத்த தொகையாக இது அமைகிறது. ஆனால் கனடா வரலாற்றிலே 80 மில்லியன் தான் 80 மில்லியன் கனேடியன் டாலர் தான் அதிகளவாக வெல்லப்பட்ட தொகையாக பதிவு செய்திருக்கிறது பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் மே 16ஆம் தேதி. இது மார்ச் 28க்குரிய சீட்டெழுப்பிலே இவர் 65 மில்லியனை வென்றிருக்கின்றார். பார்ப்போம், நீங்களும் எடுப்பவரா, அந்த அதிர்ஷ்ட சீட்டை எடுப்பவரா என்று பார்ப்போம். பார்த்தால் எவ்வளவு தொகை விழுந்தது. நீங்களும் போய் வைத்திருந்தால் சீட்டை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விழுந்திருக்கா என்பது. நான் அதை எடுப்பதில்லை, நான் வாங்குவதில்லை என்றால் அதிர்ஷ்டங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் இதுகளை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக தான் இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.